கையில ஒரு அட்டாக் பண்ணும்போது அவர் சட்டை கிழிஞ்சிருச்சு. ஜாகிருடைய சட்டை கத்தியால வந்து அந்த சட்டையை கிழிச்சிட்டு அடுத்து அவருடைய வயிற்றை கிழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் குனிஞ்சி கொஞ்சம் தப்பிச்சிருக்காரு. இப்படி அங்கே இருந்த எல்லாரும் விசிகாவை அவர் தெரிஞ்சே எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணும்பொழுது இவர்கள் உயிர் பிழைப்பதற்காக வந்து அங்கிருந்து ஓடி இருக்காங்க. ஓடினவங்களையும் துரத்தி வந்து கத்தியால வெட்டியிருக்காரு, கையால தாக்கியிருக்கிறார். இது வந்து திட்டமிட்ட ஒரு செயல். உங்களை ஒருத்தனையாவது கொலை பண்ணாம விட மாட்டேன்னு கத்திருக்காரு. உங்க தலைவன் திருமாவனுடைய உயிர் என் கையில தான் போகும் அப்படின்னு கத்திருக்காரு. உங்களை யாரும் விடமாட்டேன்னு சொல்லி கத்திட்டு தான் அட்டாக் அடிச்சிருக்காரு. அது அங்கிருந்த காவல்துறைக்கும் தெரியும், அங்கிருந்த பொதுமக்களுக்கும் தெரியும். உங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் அங்க குழுமி இருக்கிறாங்க. இப்ப பத்திரிகையாளர்கள் தடுத்து இருக்கிறாங்க. ஒரு சில பொதுமக்கள் ஒரு சிலர் வந்து ஒரு இளைஞர்கள் ஒருத்தர் கூட தடுக்கிறாரு. அதையும் மீறி இவர் வந்து அவங்கள வந்து கத்தியால வந்து தாக்குறாரு. கொல்லாம விடமாட்டேங்கன்னு கத்துறாரு. ஆபாசமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாரு. இது திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி. இந்த கொலை முயற்சி செய்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சிகிச்சையில் இருக்கிற திலீபனின் சார்பில் இன்றைக்கு வந்து நமது கமிஷனர் ஆபீஸ்ல நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம். அவருடைய புகாரை நாங்க வந்து கொடுத்திருக்கோம். அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதாகவும் அவரை வந்து உரிய சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்குவதாகவும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். நடந்தது என்னன்னா, பத்திரிகைக்காரங்க இருந்தாங்க, விஷுவல் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. 7 நிமிஷம் விசிகாரங்க தான் ஃபர்ஸ்ட் அவர் அடிச்சு துரத்திட்டு வந்தாங்க டிஜிபி ஆபீஸுக்கு. திட்டினதும் விசிகாரங்க, அந்த அடிச்சவங்க தான், அந்த 5 பேர் அடிச்சாங்க இல்லைங்களா, அவங்க தான் ஆபாசமா திட்டினாங்க. அடிச்சது அவங்க தான். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவர் பாக்கெட்ல இருந்து கத்தி எடுத்தாரு. நீங்க எந்த ஊடகம் சார்? இல்ல அது எப்படி வேண்டாம்? நீங்க யாருன்னு தெரியாம நீங்க சாட்சி சொல்றீங்க வந்து. இல்ல நீங்க யாருன்னு கேக்குறேன். நீங்க யாரு? நீங்க எந்த செய்தியாளர்? நீங்க வந்து திட்டமிட்டு இல்ல நீங்க விஷுவல்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க எந்த பிரஸ்? இல்ல நீங்க எந்த பிரஸ் தெரியாம செய்தியாளர்னா மொட்டையா சொன்ன அப்படி? நீங்க வந்து இல்ல சார் இங்க பாருங்க. நீங்க வந்து ஒரு வந்து அவருக்கு சார்பா பேசுறீங்க. ஆமா நீங்க சார்பா பேசுறீங்க சார். நீங்க யாருன்னு சொல்லுங்க போத சார். உங்க பேர் என்ன? நீங்க யாருன்னு சொல்லுங்க. எந்த பத்திரிகைன்னு சொல்லுங்க. நீங்க இருங்க. நீங்க பிஜேபி ஆளு ஏர்போர்ட் மூர்த்தியால் தூண்டி விடப்பட்டு இங்க வந்திருக்கிறாரு. நாங்க புகார் கொடுக்க போறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இங்க வந்திருக்கிறீங்க. என்ன யார போய் கேட்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். நீங்க விஷுவல் எங்கிட்ட இருக்கு சார். இருங்க, விஷுவல் எங்கிட்ட இருக்கு. சார் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. நீங்க வந்து இருங்க ஒரு நிமிஷம் சார். நீங்க சார் கத்தியை எடுத்து வர சார். எங்கள்கிட்ட ஆயுதம் இருந்துச்சா? கட்டை இருந்துச்சா? இருங்க. ஏதாவது ஒரு சின்ன கம்பு இருந்துச்சா? இல்ல ஆயுதம் இருந்துச்சா? சார் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறது எங்களுடைய திலீபன். ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து அந்த கத்தி கிளியிலிருந்து சட்டை கிழிஞ்சு நிக்கிறது எங்களுடைய ஜாகிர். அவருக்கு என்ன காயம் நீங்க சொல்ல முடியுமா? அவரு தான் பிளான் பண்ணி வந்திருக்காரு, ஆயுதத்தோட வந்திருக்காரு. டிஜிபி ஆபீஸ்னு தெரிஞ்ச எந்த விதமான அச்சமும் இல்லாம வந்திருக்கிறாரு, கத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நபருக்கு நீங்க வந்து வக்காலத்து பேசுறீங்க, என்ன நியாயம் இது? நீங்க நான் உங்களுக்கு விஷுவல் தர்றேன். நான் உங்களுக்கு விஷுவல் தர்றேன் சார். நான் உங்களுக்கு விஷுவல் தர்றேன். இதா இருக்க விஷுவல் காட்டுங்க. இதா இருக்க சார். நீங்க உங்களை நம்ப முடியாது சார். உங்க விஷயம் நான் பார்க்கல. நீங்க அங்க இருந்த மாதிரி தெரியல சார். நீங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எந்த செய்தியாளர், எந்த பத்திரிக்கை சார்? சொல்லணும் சார். இங்க பாருங்க. ஆமா சொல்லணும். செய்தியாளர்னா அடையாளம் இருக்கணும் சார். அடையாள அட்டை இருக்கணும். அப்படி இல்லன்னா எப்படி செய்தியாளர் சொல்ல முடியும்? நீங்க ஏர்போர்ட் மூர்த்தியால் வந்து தூண்டி விடப்பட்டு இங்க வந்திருக்கிற நபர். ஆமா சார். என்ன ஓவான்றீங்க? நீங்க பாஜகவுடைய RSS ஒரு சங்கியுடைய ஆதரவாளர் நீங்க. ஆமா நீங்க யாருன்னு சொல்லுங்க. இல்ல விடுங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். செய்தியாளர்னா நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க அடையாள அட்டையை காட்டுங்க சார். உங்க அடையாள அட்டையை காட்டுங்க. அவரு கேட்கிற கேள்வி சார். என்ன பேட்டில எப்படி பேசுவீங்களா? யாரு மிரட்டுறா சார்? நீங்க யாருன்னு கேக்குறேன். மிரட்டானா இல்ல, நீங்க யாருன்னு கேக்குறேன் சார். நீங்க யாருன்னு கேக்குறேன்.
சார் கேள்விக்கு பதில் சொல்றேன் சார். நீங்க யாரும் தெரியாம எப்படி சொல்லிட்டேன் இருங்க சார். இல்ல அப்படி கிடையாது சார். நீங்க யாருன்னு கேக்குறேன்ல, நீங்க பத்திரிகையாளர் சொல்லணும்ல, நீங்க யாருன்னு கேக்குறோம்ல, நீ யாருன்னு காட்டுங்க. அப்புறம் இல்லன்னா எப்படி? இல்லன்னா இருக்கட்டும், இல்லன்னா எப்படி சார்? நீங்க பத்திரிக்கை, நீங்க கேள்வி கேளுங்க சார், நான் பதில் சொல்றேன். நீங்க சாட்சி சொல்றீங்க இங்க வந்து சார், நீங்க சாட்சி மாதிரி சொல்றீங்க நீங்க சார். நீங்க எந்த விதமான ஆதாரம் இல்லாம எப்படி பேசுவீங்க நீங்க? வீடியோ நாங்க தரோம் சார், வீடியோ தர்றேன் சார். நாங்க போலீஸ்ல கொடுத்திருக்கோம். அந்த காவல்துறை விசாரணையில் இருக்கிறது. விசாரணை இருக்கிற பொழுது நாங்க எப்பொழுது காட்ட வேணும் அப்போது காட்டுவோம். தொடர்ந்து திருமாவளவனின் இந்த பட்டியல் சமூக விரோத போக்கை நான் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். திமுகவின் ஊதுகுழலாக மாறி திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு 4 கால் மிருகமாக செயல்படுகிறார். இது அரசியல் ரீதியாக நான் அதை விமர்சனம் பண்றேன். தொடர்ந்து நாங்கள் பறையர் சாதி பற்றும் பிறசாதி நட்பும் என்று ஒரு மாநாடுகளை நடத்துகிறோம் மாவட்டந்தோறும். அந்த மாவட்டந்தோறும் இவர்கள் பறையர் பேரவை புரட்சி தமிழகம் மாநாடு நடத்தினால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று எல்லா இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் புகார் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கிறார்கள். நான்லாம் கத்திலாம் வச்சிடல சார். அப்படியே என்னிடம் நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன். இது என்ன? இது ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் எதிர்த்தாக்குதல் செய்யலாம்னு அம்பேத்கர் சட்டம் சொல்லுது. நான் கையில் மல்லிப்பூவை கட்டின்னு இருக்கிறேன், நான் பெட்டையா? அதால் முதல்ல அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை முதல்ல ஒழிங்க. எல்லாரையும் அடிக்கலான்னா உன் தலைவர் நைட்டில் தனியாக வராரு, நான் கூப்பிட்டு அடிக்கட்டுமா? நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா? அசிங்கமாக இருக்காது? அப்போ சார் விமர்சனம் பண்றேன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், ஒரு கவிதா என்ற பெண் எல்லா காவல் நிலையங்களையும் எல்லா மாவட்டங்களையும் என்னை திருமாவளவன் கெடுத்துறாரு, என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு, என் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு. இன்னைய வரை இந்த மூர்த்தி
இப்போ பேசுகிறேன்னே, இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நான் பேசியிருப்பேனா? அப்போது திருமாவளவன் என்கிற ஒரு தனி நபர் செய்கிற செயல்கள் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் எத்தனை பேர் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த சமூக மக்களுக்கு ஒரு துளியும் உதவாத திருமாவளவன் செயல்களை தொடர்ந்து விமர்சித்து கொண்டே இருப்போம். ஒரு மூர்த்தி இல்லை, இந்த மாதிரி 1000 மூர்த்திகள் இந்த சமூகத்தில் பிறப்பார்கள். தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. திருமாவளவன் சில வேளைகளில் தனியாக லுங்கி கட்டிக்கின்னு 2 மணிக்கு சில இடங்களுக்கு வராரு ஆட்டோவில் ஒண்டியா. அப்போது நான் நினச்சேன்னா லுங்கி அவுக்கலாம்ல, ஆனால் அது ஒரு நாகரிகமாக இருக்காது. ஒரு அரசியல் தலைவர் மீது இது மாதிரி தாக்குதல் பண்ணுறதுங்கிறது அது தமிழ்நாட்டில் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாடு அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். தமிழ்நாடு சிஎம் ஒரு ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற மனிதராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். நேற்று ம.க. ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. என் மீது ஏற்கனவே 2-3 முறை கொலைவெறி தாக்குதல், கூலிப்படை தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் இவர்கள் இந்த விடுதலை சிறுத்தை என்ற ஒரு கூலிப்படையை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த மாதிரி அடிச்சிட்டா உடனே நாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதை விட்டுடுவோம் அப்படிலாம் நினைக்கிறாரு. அப்படிலாம் இல்லை. இதற்கு மேல் திருமாவளவன் ஒவ்வொரு அசைவும், இந்த சமூகத்துக்கு எதிராக திருமாவளவன் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த மூர்த்தி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பேன். நீ எத்தனை பேரை கொல்லுவ? என்னைய கொண்டுட்டா இன்னொருத்த வரமாட்டானா? அதால் என்ன, எனக்கு மட்டும் ஒரு உயிர், திருமாவளவனுக்கு 4 உயிரா? அதால் திருமாவளவன் திருந்திக் கொள்ள வேண்டும். தமிழக அரசு திருந்த வேண்டும். இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்கள் மீது தாக்குதல் நடப்பதை இந்த அரசு ஊக்குவிக்கக்கூடாது.